தளபதி விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் கனடாவில் பிலிம் மேக்கிங் படித்து முடிச்சுட்டு சில குறும்படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் சாருக்கு தன்னுடைய மகனை தன்னை போன ஹீரோவாக நடிக்க வைக்க விருப்பம் இருந்தது. இதற்காக கதையெல்லாம் கேட்டு வந்தாரு. குறிப்பாக பிரேமம் பட இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் சொன்ன கதை விஜய் சாருக்கு ரொம்பவே பிடித்து போக அதுல தன்னுடைய மகன் நடித்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்றத எண்ணி அவரிடமுமே இந்த தகவலை சொல்லியிருக்காரா. ஆனா ஜேசன் சஞ்சய் தனக்கு நடிப்புல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டதால மகனை ஹீரோவாக்கும் முயற்சியை கைவிட்டுட்டாரு தளபதி விஜய் அவர்கள். நடிப்புல ஆர்வம் இல்லாவிட்டாலுமே இயக்குனராக விரும்பிய ஜேசன் சஞ்சய் சைலண்டாக அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்தாரு. அவருக்கு முதல் பட வாய்ப்பு லைகா நிறுவனம் வழங்கியது. அதன்படி ஜேசன் சஞ்சய் இயக்கவுள்ள முதல் தமிழ் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கடந்த ஆண்டு அறிவிப்பெல்லாம் வெளியாச்சு. விஜய் சாருடைய மகன் இயக்கவுள்ள படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேல ஆக போகுது. ஆனால் இன்னமுமே இந்த படத்தை குறித்த எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகலையா. படத்துடைய கதைக்களத்துல ஒரு சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதுனால ஒரு சில டைரக்டர்களை அணுகி நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் தற்போது பக்காவாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டாராம். சோ இதனடுத்து தற்போது ஒரு சில நடிகர்களிடம் அவர் கதை கூறியிருக்காரு. அந்த வகையில தற்போது ரீசெண்டாக கேப்டனுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களை மீட் பண்ணி அவருடைய கதையை சொல்லியிருக்காராம். அதுக்கு நம்ம சண்முக பாண்டியன் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்ற மாதிரி தான் பதில் கொடுத்திருக்காரு. சோ அப்படி இந்த விஷயம் உறுதியாகும் பட்சத்துல கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சண்முக பாண்டியன் தற்போது படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோடு ஜேசன் சஞ்சயோடைய படத்துல இணைவார் அப்படின்னு இதை பார்க்கலாம். இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.